அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை போகி பண்டிகை அன்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், உங்கள் வம்சத்திற்கே வறுமை நீங்கி செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி போகி பண்டிகை அன்று எப்படி குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை. நம்ம பழமொழியே முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க, பழையன கழிதலும் புகுதன புகுதலும் அப்படின்னு. நாளைய தினம் நம்ம வீட்டில் தேவையற்ற பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம். அப்போ வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறை எல்லாமே சுத்தம் பண்ணி நம்ம வச்சுருப்போம். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நாளைய தினம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். நம்ம மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை நம்ம பூஜை அறையில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம் வீட்டிற்குள் அண்ட விடாமல் இருப்பதற்கு முதல்ல நம்ம குலதெய்வத்தை நிலைநிறுத்தணும். அப்போ உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வமாக வேணாலும் இருக்கலாம். ஆண் தெய்வமாக இருக்கலாம், பெண் தெய்வமாக இருக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் உங்களினுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வம் ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க, இல்லை குலதெய்வம் படமெல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க கலசம் வச்சுக்கலாம். படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த கலசத்தை வையுங்க. நிச்சயம் நான் எந்த கலசம் வைக்கணும்னு சொன்னால் கூட, ஒரு தெய்வத்தை நினச்சி நம்ம அந்த கலசத்தை வைக்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வம் கண்டிப்பாக அந்த கலசத்தில் உட்காருவாங்க. அதான் அந்த கலசத்துக்குரிய மகிமை. அப்போது கலசம் அப்படின்ன உடனே ரொம்ப பெருசாக வைக்கணுமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப எளிமையாக நாளை மாலை 6 மணிக்கு மேலே இந்த குலதெய்வ வழிபாட்டை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் செய்யலாம். எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிட்டீங்களா? எல்லா தெய்வ படங்களுக்கும் நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நிலைவாசலில் மாவிளை தோரணம் கட்டிக்கோங்க. ஏன்னா மாவிளை தோரணம் எந்த ஒரு கெட்ட சக்தியையும் வீட்டிற்குள் அண்ட விடாமல் தடுக்கும். அதனால் கண்டிப்பாக மாவிளை தோரணம் அப்படிங்கிறது கட்டிக்கோங்க. கண்டிப்பாக இந்த போகி பண்டிகை அன்று காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்ப இலை, மா இலை, அதே மாதிரி ஆவாரம் பூ, அந்த மாதிரியான இலைகளை கொண்டு காப்பு கட்டுவாங்க. அது எல்லா வீடுகள்லேயுமே கண்டிப்பாக செய்யக்கூடியது. வாகனங்கள், மரங்கள் இதற்கெல்லாம் வைப்பாங்க. நம்ம நிலைவாசலில் அந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப விமர்சனம். அப்போ அதை நீங்கள் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் போகி பண்டிகை அன்று அந்த காப்பு கட்டுதலை செய்வாங்க. ஒரு சில இடங்களில் தை 1க்கு தான் அந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் என்ன வழக்கமோ அதை செஞ்சுக்கோங்க. ஆனால் நாளைய தினம் காப்பு கட்டலை அப்படின்னா கூட அந்த மாயிலை தோரணம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வீட்டு வாசலில் கட்டுங்க. ரொம்ப நல்லது. பூஜை அறையிலையும் உங்களுக்கு நல்ல பூஜை அறையில் இடம் இருக்குதுன்னா பூஜை அறையிலையும் மாவிளை தோரணம் அப்படிங்கிறது கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்கள் பூஜை அறையில் என்ன சுவாமி திருவுருவப்படத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நம்ம கலசம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மணப்பலகை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மணப்பலகையில் தாமரை பூ கோலம் போட்டுக்கோங்க. ஒரு வாழை இலை விரிச்சுக்கோங்க. அது மேலே பச்சரிசி கொஞ்சம் பரப்பிக்கோங்க. ஒரு கலசம், அது சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்லங்க. வெள்ளி, பித்தளை, மண் கலயம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எவர் சில்வர் பிளாஸ்டிக்கை தவிர்த்திடுங்க. அதில் நல்ல சுத்தமான தண்ணீரை நிரப்பிட்டு அதில் ஒரு எலும்புச்சம்பளம், ₹1 நாணயம், மஞ்சள், குங்குமம், வாசனை திரவிய பொடிகள் இருந்தது அப்படின்னா அதையும் பயன்படுத்திக்கோங்க. அதில் வேப்ப இலைகளை வைத்து அதற்கு மேலே ஒரு பூவை வச்சுக்கோங்க. பூக்களை வச்சுட்டு இதுதான் உங்களுடைய குலதெய்வம். அப்போது அந்த குலதெய்வத்தை நீங்கள் ஆகாவனம் செய்துவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னா, நிறைய வீடுகளில் இந்த பெண் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க, அந்த வாழை இலையில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதம் வடிச்சிட்டு அதில் தயிர் ஊற்றிட்டு 3 வெல்லம், ஒரு வாழைப்பழத்தை 3 துண்டாக அப்படியே வச்சுருவாங்க. வச்சுட்டு அதில் துள்ளு மாவு கொஞ்சம் வச்சுருவாங்க. ஒரு இளநீர் 1 வச்சுருவாங்க. இப்படி வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய
குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய வம்சத்திற்கும் நல்ல அருளை நீங்கள் புரிய வேண்டும். என்னென்னைக்கும் எங்கள் குடும்பத்திற்கு காவல் தெய்வமாக நீங்கள் விளங்கண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூரணமாக வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபம் நல்ல நெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க. தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள். ரொம்ப எளிமையாக குலதெய்வ வழிபாட்டை மாலை நேரத்தில் இப்படி நீங்கள் செய்யுங்க. அதுவும் போகி பண்டிகை அன்று நம்ம வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம். அப்போ நம்மளுடைய சாமியை வீட்டுக்கு அழைக்கணும் இல்லையா? நம்மளுடைய குலதெய்வத்தை முதல்ல அழைச்சிட்டு தான் நம்ம மற்ற தெய்வங்களையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களையும் நாம் வழிபாடு செய்யக்கூடிய நாள். அப்படிங்கிறனால நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் இந்த குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக தவறாமல் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப எளிமையாக உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ, வாசனை திரவிய பொடியெல்லாம் இல்லைன்னா ஒரு ஏலக்காய் 2 கிராம்பு போதுங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். கலசம் வச்சு இந்த வழிபாட்டை நீங்கள் நாளைய தினம் செய்யுங்க. தை 1 அன்னைக்கு எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கணும், அந்த மாதிரியான வீடியோக்களில் இனி வரக்கூடிய பதிவுகளில் வரும். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. நம்ம கூப்பிடாமல் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் தாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நாளைய தினம் போகி பண்டிகை அன்று மாலை நேரத்தில் வழிபாடுகள் செய்யணும். எந்த வழிபாடுகள் யாகங்கள் நீங்கள் பெரிய பெரிய யாகங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்யலை அப்படின்னாலே நீங்கள் என்ன வழிபாடுகள் எந்தெந்த கோவில்களுக்கு போனாலும் எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, குலதெய்வம் கோவில் பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு வர முடியும்னா போயிட்டு வாங்க. போயிட்டு வர முடியலைன்னா கூட உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நாளைய தினம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்கன்னாலும் ரொம்ப எளிமையாக உங்கள் வீட்டில் இந்த கலசத்தை அமைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை. நாம் நம்மளுடைய குலதெய்வத்தை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அப்போ நம்ம குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம குலதெய்வம் நம்ம மேலே கோவமாக இருக்குது. இப்போ ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க போனாங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க குலதெய்வம் கோவமாக இருக்குது, குலதெய்வ சாபம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் ஏன் இருக்குதுன்னா அந்த குலதெய்வத்தை முறையாக அவங்க வழிபாடு செஞ்சுருக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷமாக அவங்க அந்த குலதெய்வத்தையே போய் பார்க்காம வழிபாடு எதுவுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட உங்கள் வீட்டுக்கு குலதெய்வத்தை அழைச்சி நாளைய தினம் போகி பண்டிகை அன்று வழிபாடு செஞ்சு பாருங்க. குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.